டியர் வியூவர்ஸ், வெல்கம் டு லேர்னிங் மேத்தமெட்டிக்ஸ் யூடியூப் சேனல். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நடந்து முடிஞ்ச கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் இன்டர்வியூ போஸ்ட் நோட்டிஃபிகேஷன் நம்பர் 7 and 2024 இந்த போஸ்ட்டுக்கான செலெக்ஷன் லிஸ்ட் வந்து நம்ம டிஎன்பிசி வெப்சைட்டில் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது இல்லாமல் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கான ரிசர்வ் லிஸ்ட் ஆல்சோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் இன்டர்வியூ போஸ்ட்டில் ஆல்ரெடி இன்டர்வியூ முடிஞ்சிருந்தது. ஸோ அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து கவுன்சிலிங் முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில டிபார்ட்மெண்ட் கான்டாக்ட் பண்ணியிருந்தீங்க, சார் செலக்ட் லிஸ்ட் எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் வித்தின் இந்த வீக்கில் வந்து இதுக்கான செலக்ஷன் லிஸ்ட் அப்டேட் வந்து டிஎன்பிஎஸ்சி தான் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதுதான் இப்போ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. த ஃபஸ்ட் போஸ்ட் ஸோ காலேஜ் ஆஃப் டைரக்டர் இன் ஃபிசிக்கல் எஜுகேஷன், இது வந்து லா காலேஜஸில் இதுக்கான செலக்ஷன் லிஸ்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இதுக்கான ரிசர்வ் லிஸ்ட், இதில் வந்து யாராவது ஃபிசிக்கல் டைரக்டர் எழுதிருந்தீங்க அப்படின்னா செக் பண்ணிக்கோங்க. அதுக்கான த ரிசர்வ் லிஸ்ட் அதுவும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அடுத்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா தமிழ் ரிப்போர்ட்டர் தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி செக்ரட்டரியேட் சர்வீஸ். ஸோ இதுலேயே வந்து செலெக்ஷன் லிஸ்ட் அண்ட் ரிசர்வ் லிஸ்ட் இதுவும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது ரிலேட்டட் போஸ்ட்டு நீங்கள் எக்ஸாம் எழுந்தீங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் வந்து செக் பண்ணிக்கோங்க. அடுத்து இங்கிலீஷ் ரிப்போர்ட்டருக்கும் அதுக்கான செலெக்ஷன் லிஸ்ட் ஆல்சோ அதுக்கான ரிசர்வ் லிஸ்ட். அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர் இன் சிப்காட் இதுக்கான செலெக்ஷன் லிஸ்ட் அண்ட் ரிசர்வ் லிஸ்ட். ஸோ அடுத்தா பார்த்தீங்கன்னா நம்முடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இன் தமிழ்நாடு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சர்வீஸ், இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 13 போஸ்ட், அந்த 13 போஸ்ட்டுக்கான அந்த ரிஜிஸ்டர் நம்பர் வந்து பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. இந்த பாக்ஸ் பண்ண ரிஜிஸ்டர் நம்பர் எல்லாமே நம்மளுடைய அமுதன் அண்ட் அச்சீவர்ஸ் அகாடமியோட கேண்டிடேட். இது ஆல்ரெடி இவங்களுக்கான வீடியோ வந்து நம்ம ரிலீஸ் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவில் இருக்கிற எல்லா கேண்டிடேட்டுமே வந்து இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டில் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க. ஸோ இவர்கள் அனைவருக்கும் நம்முடைய அமுதன் அச்சீவர்ஸ் அகாடமி மற்றும் நம்ம சேனல் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னும் மென்மேலும் பல ப்ரமோஷன்ஸ் கெட் பண்ணி ஒரு ஹை பொசிஷனுக்கு வரும் நம்ம வாழ்த்துவோம். ஸோ இந்த 5 கேண்டிடேட்டோட டீட்டெயில்ஸ் வந்து அகெயின் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இன் எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ. இந்த 13 போஸ்ட்டுக்கான ரிசர்வேஷன் லிஸ்ட் அதுவும் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர் சோசியல் வெல்ஃபேர் உமன் எம்பவர்மெண்ட் போர்டு தமிழ்நாடு ஜெனரல் சர்வீஸ் அதுக்கான செலெக்ஷன் லிஸ்ட் அண்டு ரிசர்வேஷன் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. சீனியர் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் பாய்லர் தமிழ்நாடு பாய்லர் சர்வீஸ் பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட்டில் செலெக்ஷன் லிஸ்ட் அதுக்கான ரிசர்வேஷன் லிஸ்ட். பர்சார் இன் தமிழ்நாடு எஜுகேஷன் சர்வீஸ், ஸோ காலேஜ் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் செலெக்ஷன் லிஸ்ட் அதுக்கான ரிசர்வேஷன் லிஸ்ட். அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் அதுவும் செலெக்ஷன் லிஸ்ட் அண்ட் ரிசர்வேஷன் லிஸ்ட். இப்போ நேற்று கூட ஒரு சில கேண்டிடேட் கேட்டிருந்தீங்க, சார் இது மாதிரி செலெக்ஷன் லிஸ்ட்டில் என்னுடைய ரிஜிஸ்டர் நம்பர் வந்திருக்கு, அது எப்படி அப்படின்னு. உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர் ரிசர்வேஷன் லிஸ்ட்டில் இருந்தால் த கேண்டிடேட் இன் தி ரிசர்வ் லிஸ்ட் வில் பி கன்சிடர்ட் ஃப்ரம் தி ரெஸ்பெக்டிவ் கேட்டகரி அகேன்ஸ்ட் உங்களுடைய கேட்டகரி ஜென்ரலோ இல்லை பிசி ஆர் பிசிஎம் ஆர் எம்பிசி ஆர் எஸ்சி எஸ்டி due to any of the following reason only after the receipt of the proposal from the head of the department for the allotment of substitute from the reservation. Suppose selected candidate not joining the duty. Suppose அந்த கம்யூனிட்டி அந்த பர்சனல் கம்யூனிட்டினால அந்த அலாட் பண்ண கேண்டிடேட் அதாவது ஜாயினிங் ஆகலை, டியூட்டி ஜாயின் பண்ணல அப்படின்னா ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட்லேருந்து இன்னொரு வேக்கண்ட் கேட்கும்போது உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். Suppose selected candidate who joined duty but left thereafter, டியூட்டியில் ஜாயின் பண்ணிட்டு இன்னொரு போஸ்ட்டுக்கு போயிட்டானாலும் அந்த கம்யூனிட்டியில் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலாம். ஸோ கேன்சலேஷன் ஆஃப் ப்ரொவிஷனல் செலெக்ஷன் ஆஃப் தி செலக்டட் கேண்டிடேட் ஃபார் எனி ரீசன். சப்போஸ் அந்த கேண்டிடேட்டோட ப்ரொவிஷனல் செலெக்ஷனை கேன்சல் பண்ணியிருந்தா அப்போ வந்து உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலாம். த ரிசர்வ் லிஸ்ட் shall be in force till the regular list of the selected candidate
is drawn of the subsequent recruitment of the same post. இதுதான் ரீசன். நாட் ஜாயினிங், இல்லை ஜாயின் பண்ணிட்டு வேறு போஸ்ட்டு போயிட்டாங்கன்னா இல்லை கேன்சல் ஆகலாம். இதுக்கான இந்த 3 ரீசனுக்கு மட்டும்தான் இந்த ரிசர்வ் லிஸ்ட்டில் இருக்கிற கேண்டிடேட்டுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அடுத்த பார்த்தீங்கன்னா நம்ம அமுதன் அச்சீவர்ஸ் அகாடமியில் ஸ்டேட் ஃபஸ்ட்டு, செகண்டு, 5th, 8th, 12th ரேங்க் secured for Amadun Achievers Academy candidates for the post of AD Statistics. அதில் ஸ்டேட் ஃபஸ்ட் ரேங்க் அபிதா 270-100-1090 she is from திருவண்ணாமலை. அனிசியம் 260-100-1208 கன்னியாகுமரி ஸ்டேட் செகண்ட் ரேங்க். கௌசல்யா ராணி 020-100-2575 திருப்பூர் ஸ்டேட் ஃபிஃப்த் ரேங்க். மாளவிகா ஏஎம் 270-100-2021 கிருஷ்ணகிரி ஸ்டேட் 8th ரேங்க். சந்திரமலர் 070-100-1049 காஞ்சிபுரம் 12th ரேங்க். இந்த 5 கேண்டிடேட் ஆல்ரெடி நான் உங்களுக்கு அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டில் ஸோ காட்டியிருந்தோம். ஸோ இவர்கள் அனைவருக்கும் நம்முடைய அமுதன் அச்சீவர்ஸ் அகாடமி மனதார வாழ்த்திக்கிறது. அதே மாதிரி இந்த கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் பற்றி ஒவ்வொரு அப்டேட்டுமே நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம சேனல் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். நான் போஸ்ட்டும் இந்த ரிசல்ட் அப்டேட்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணியிருந்தோம். கண்டிப்பாக அப்கமிங் டெக்னிக்கல் சர்வீஸ் எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணுவோம். மேலும் இந்த கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் இன்டர்வியூ போஸ்ட்டில் சில வேரியஸ் டிபார்ட்மெண்ட், ஃபிசிக்கல் டைரக்டர், அசிஸ்டன்ட் மேனேஜர், சிப்காட், இதே மாதிரி பாய்லர் சர்வீசஸ், அதே மாதிரி தமிழ் ரிப்போர்ட்டர், இங்கிலீஷ் ரிப்போர்ட்டர், அதே மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டர் இன் உமன்ஸ் டிபார்ட்மெண்ட், இது மாதிரி வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் நம்மளுடைய அகாடமி மனதார வாழ்த்திக்கிறது. நம்மளுடைய சேனல் கேண்டிடேட்ஸ் சார்பாகவும் வாழ்த்துவோம். ஸோ கண்டிப்பாக இது மாதிரி ஒவ்வொரு அப்டேட்டுமே நம்ம சேனல் ரிலீஸ் பண்ணுவோம். மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த டவுட்னாலும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அமுதன் அச்சீவர்ஸோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வச்சு கொடுத்துருங்க. அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு அப்டேட்டுமே நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.